வணக்கம் and welcome to அசத்த போவதா. இன்னைக்கு இருக்கிற பல பிரபலங்களுடைய முகவரியை தேடினா பல இயக்குனர்களுடைய முகங்கள் தெரியும். அதே மாதிரி சிரிப்போட முகவரியை தேடினா நம்ம அசத்தல் மன்னர்கள் அசத்த போவது யாரு நிகழ்ச்சி தான் முகவரியா கண்ணுக்கு முன்னாடி தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு வார வாரம் நம்ம அசத்தல் மன்னர்கள்லாம் அசத்தல் அசத்திட்டு இருக்காங்க. இந்த அசத்தல் மன்னர்களை இன்னும் உற்சாகப்படுத்துறதுக்கு 2 ஜட்ஜஸ் ரெடியா இருக்காங்க. Let's welcome our Madan Babu and Siti Babu on stage please. வணக்கம் மதன் சார். ஹாய் சிட்டி சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே, நம்ம ஷோ பத்தி எப்படி இருக்கு ஃபீட்பேக்? நீங்க இது வார வாரம் கேட்க வேண்டியதே இல்ல. இந்த ஷேர் மார்க்கெட் மாதிரி ஃபிளெக்சிபிளா இருக்கிற விஷயத்துல தான் அப்படி இருக்கும். இது ஒரே மாதிரி சீரா தூக்கிட்டு போயிட்டே இருக்கு. சோ அசத்திட்டீங்க மதன் சார். எடுத்த உடனே அசத்திட்டீங்க. இல்ல நிஜமாகவே இப்போ டிஆர்பி ரேட்டிங் இறங்குது ஏறுது அப்படி இருக்குன்ற போது இந்த வாரம் எப்படி இருந்துன்னு கேட்கலாம். நம்மது கான்ஸ்டன்ட்டா நின்னுட்டே இருக்கு. அவ்வளவுதான். எவ்வளவு ஏறி இருக்குன்னு தான் நீங்க கேட்கணும். அவ்வளவுதான். எவ்வளவு இருக்கு எப்படி இருக்குன்னு கேட்க கூடாது. ஓகேவா? இல்ல பப்ளிக் ஏதாவது என்ன பத்தி புகழ்ந்து பேசுறாங்களா? அத பத்தி நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். அதுதான் ஒரு சின்ன அதுவும் ஒரு பெரிய பிளஸ்ன்னு பேசிக்கிறேன். ஓ சரி. ஆனா 2 பேரும் எப்படி சமாளிக்கிறீங்க அவங்கள வச்சு நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க. அந்த ரகசியத்தை மட்டும் நான் சொல்றது இல்லை. ஓகே, சிட்டி பாபு சார் அது இருக்கட்டும். இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு? அது அவரே சொல்லுவார். அதாவது ஒவ்வொரு காயை பத்தி சொன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் ஞாபகம் வருவாங்க. இப்ப பூச்சினிக்கா அப்படின்னா உதலமணி சார் ஞாபகம் வருவாரு. கம்பளி பூச்சினா நம்ம சிட்டி பாபு சார். வைப்ரேட்டரி பூச்சினா உங்கள ஞாபகம் வரும். கணேசன்னா சந்தியா ஞாபகம் வரும். அதே மாதிரி இப்ப கொத்தவரங்கா அப்படின்னா ஓமகுச்சி ஞாபகம் வரும். காரணம் அவங்க எல்லாம் அந்த உடம்புக்கு ரிலேட்டடா இருக்கிறதுனால. ஆனா முருங்குக்காரனா யார் ஞாபகம் வரும்? ஓகே, இந்த வாரம் சுப்பீரியர் கெஸ்ட் நான் கண்டுபிடிச்சேன். நான் அவரை இன்வைட் பண்றேன் ஸ்டேஜ்க்கு. நீங்க 2 பேரும் போய் உங்க சீட்ல உட்காருங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் a great actor, creator come director. எம்ஜிஆர் அவர்களே தன்னோட கலையுலக வாரிசா இவரை ஏத்துக்கிட்டாரு. பொதுவா ஒரு இயக்குனர் தொடர்ந்து 3 படங்கள் ஹேட்ரிக்கா கொடுக்கறதே பெரிய விஷயம். ஆனா இவர் எடுத்த எல்லா படங்களும் கண்டினியூஸா ஹிட்டாங்க. இவர் ஒரு லெஜெண்ட் ஆஃப் தமிழ் சினிமா அப்படினே சொல்லலாம். Let's welcome our great superior special guest Mr. K. Bakiraj on stage please. Welcome to our show sir. நன்றி. இன்னைக்கு நீங்க நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. அதை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு முன்னாடி அசத்த போகுது யார் நிகழ்ச்சி நீங்க பாத்திருக்கீங்களா? பார்த்துருக்கேன். ஓகே, என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது இந்த நிகழ்ச்சி நான் வர்றதுக்காக நீங்க எல்லாம் எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்களோ, எவ்வளவு உற்சாகமா இருக்கீங்களோ, எவ்வளவு சந்தோஷப்படுறீங்களோ, அதை விட ஒரு 10% அதிகமான சந்தோஷம் உற்சாகம் எனக்கு இதுல கலந்துக்கிறதுல இருக்குது. என்னன்னா பொதுவாக காமெடி அப்படிங்கிறது 2-3 டைப் இருக்குது. ஸ்லாப்ஸ்டிக் காமெடின்னு சொல்லுவாங்க, அப்புறம் டைலாக் காமெடி சொல்லுவாங்க, சிச்சுவேஷன் காமெடிம்பாங்க. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பான காமெடி. இதில் இங்கே எல்லாமே சம்மந்தப்பட்டதாக இருக்குது. எல்லா காமெடியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பில் செய்கிறாங்க. ஸோ இவங்களை சாதாரணமாக எனக்கு ஏதோ மிமிக்ரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறத விட, மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு சொல்கிறத விட, உண்மையாக சொல்லணும்னா இவங்க எல்லாமே இங்கே ரியலி கிரியேட்டர்ஸ். எல்லாருமே சினிமாவுக்கு எந்த அளவுக்கு மண்டை உடைக்கிறோமோ அதே அளவுக்கு மண்டை உடைச்சாலே இவங்க இத்தனை பேர்த்த சிரிக்க வைக்க முடியாது. என்னன்னா ஒரு ஆர்டிஸ்ட் அப்சர்வ் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது அதை வாட்ச் பண்ணி பண்ணுறதுங்கிறது எல்லாருனாலையும் சாத்தியமானதில்லை. ஏன்னா பாடி லாங்குவேஜை கற்றுக்கணும், அவங்க வாய்ஸ் மாடுலேஷன் அதை கற்றுக்கணும். அது எல்லாத்துக்கும் மேலே அவங்க என்ன மாதிரி மாடுலேஷன் என்னென்ன படங்களில் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு இவங்க சொந்தமாக சில டைலாக்ஸ் போட்டுட்டு ப்ரெசண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆர்டிஸ்ட் இந்த டைலாக் பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இவங்க கிரியேட் பண்ணணும். ஸோ அது ரெகுலராக பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று என்னென்னா இந்த டிவி அப்படிங்கிறது எப்படி இவங்களுக்கு ஒரு பலமும் அதே நேரத்தில் பலகீனமும் கூட.
ஏன்னா அந்த காலத்தில் நான் ஒரு நாடகம் வந்து கஷ்டப்பட்டு எழுதி அந்த நாடகம் வந்து நிறைய பஞ்சஸ் எல்லாம் சேர்த்து எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அது நடிச்சாச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது போக போக பாலிஷ் ஆயிரும். அதுக்கப்புறம் ஊராக எடுத்துகிட்டு போய் அந்த நாடகத்தை வந்து எல்லா பக்கமும் நடத்த முடியும். அது ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் இது அப்படி இல்லை. இந்த டிவின்னா அதில் மொத்தமாக எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடுது. அப்புறம் அதையே எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு ஊராக கோயம்புத்தூர் மதுரை போனோம்னா எல்லாரும் பார்த்தவங்களா இருப்பாங்க. அதனால் இவங்க என்னென்னா அதுக்கப்புறம் வந்து இவங்க இங்கே ஒரு ஷோ நடத்துகிறாங்கன்னு சொன்னோம்னா அந்த பேட்டர்ன் இருக்கலாம். ஆனால் புதுசாக கிரியேஷன் பண்ணிகிட்டே இருந்தால் தான் எல்லா ஊருக்கும் போக முடியும். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கெஸ்டாக வந்தது ரொம்ப ஆப்ட்னு நாங்கள் நினைக்கிறோம். காரணம் என்னென்னா உங்கள் படங்கள் எல்லாத்துலேயுமே அதில் மெசேஜ் சென்டிமெண்ட்லாம் இருந்தாலும் ஹியூமர் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ அந்த ட்ரெண்டில் நீங்கள் வந்ததுனால நீங்கள் கெஸ்ட்டாக இருந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது நீங்கள் ரொம்ப காமெடியான வந்து நீங்களே வந்து அறிமுகப்படுத்திருக்கீங்க, ரொம்ப என்கரேஜ் பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்கள் இந்த ப்ரோக்ராம் வர்றது எங்களுக்கெல்லாம் பெரிய ஹானராக இருக்கும். நன்றி. ஓகே சார், இன்னைக்கும் நிறைய அசத்தல் மன்னர்கள்லாம் அசத்தத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தரை இந்த வார அசத்தல் மன்னனா நீங்க செலக்ட் பண்ணணும். ஒரு ஆளை செலக்ட் பண்றதுங்கிறது வேற வழி இல்லை, செலக்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக மீதி ஆட்கள்லாம் அசத்தல் மன்னர்கள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செய்திங்க, அதாவது தோல்வி அடைந்தவர்களை வந்து பாராட்டுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்திங்க இருக்குது. என்னன்னா அவன் முயற்சி பண்ணி தான் தோல்வி அடைஞ்சிருக்கான், சும்மா உட்காந்து சோம்பேறி எல்லாமே. அதனால வந்து இது வந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஒரு ஆள் மட்டுமே திறமைசாலி நல்ல. இப்படி ஒரு கேம் அப்படிங்கும்போது ஸ்போர்ட்ஸ்னா யாராவது ஒருத்தர் தானே வந்தாகணும். ஸோ மீதி எல்லாம் திறமை இல்லாதவங்க நடத்துனாங்க. அதனால் மற்ற அசத்தல் மன்னர்களுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வரப்போகிறவரை நான் வாழ்த்து சொல்கிறேன். அங்கே உட்காந்து நீங்கள் பார்த்து இன்னைக்கு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன். எல்லாரும் மாதிரி நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதலாவதா வந்து அசத்த போற அசத்தல் மன்னன் மதுரை முத்து. லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ். அடர்த்தியான அன்பிற்கும் நெருக்கமான நேசத்திற்கும் உரிய சன் டிவியின் அன்பு நேயர் பெருமக்களே, அத்தோடு இன்றைய நமது அசத்த போரியார் குடும்பத்தின் அசத்தல் மன்னர்களான திரு சிட்டிபாபு மதன் பாபு சார் அவர்களுக்கு நன்றியை சொல்லி, இதுக்கெல்லாம் மேலாக அனைத்து இயக்குநர்களும் தனக்கு திரைக்கதை இயக்குனருக்கு ஒரு குருவா ஏற்றுக்கிறாங்கன்னு சொன்னால் அது கண்டிப்பாக திரு பாக்கியராஜ் சார் அவர்களாக தான் இருக்க முடியும். ஒரு நிமிஷம் நீங்கள் என்னை அப்ரிசியேட் பண்ணிவிட்டு அப்புறம் என்னை பற்றியெல்லாம் பேசிவிட்டு அப்புறம் நான் உங்களை வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னால் நல்லா இருக்காது. அதனால் நடுவில் இன்டர்கட் பண்ணிடுறேன். உங்களுக்கு அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ என்ன செய்ய போகிறீங்களோ அதுக்கல்ல, இதுக்கு முன்னால் உங்களுடைய நிகழ்ச்சி நான் பார்த்துருக்கேன். சரிங்க சார். அதில் வந்து என்னென்னா, அதாவது நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்லணும். ஸோ நான் கதை சொல்கிறத பற்றி ஒரு பேப்பர் பேனா எதுவுமே வச்சுக்காமல் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து ஆரம்பித்தேன்னா 1.5 மணி நேரம் கண்டினியூஸாக அந்த ஃபுல் தி எண்டுன்னு சொல்கிற வரைக்கும் ஸ்கிரிப்ட் வந்து சொல்ல முடியும். ஏன்னா மைண்டில் அவ்வளோ தூரம் ஏற்றி வச்சுருப்பேன். அது எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கு ஒன்றும் இல்லை, மெமரி பவர் தான். அது இன்வால்மெண்ட் தான், வேறு ஒன்றும் பெருசாக நினைக்கல. ஆனால் உங்களை பார்த்து நான் அசந்தேன். என்னென்னா ஒரு ஜோக் சொல்லும்போது எதுவுமே பேப்பர் பேனா அது இதெல்லாம் வச்சுக்காமல் இதில் நிறைய பேர் நான் பார்த்துட்டேன் நான் ஸ்டாப்பாக அப்படியே டக்கு 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 டக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே அந்த மெமரி பவருங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. சில பேர் அப்படி மெல்ல சைடில் கதை சொல்லும்போது இப்படி பார்த்துக்குவாங்க, இப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க, மறுபடியும் சைடில் இப்படி பார்த்து. அதெல்லாம் இல்லாமல் வந்து நான் ஸ்டாப்பாக சொல்கிறதுங்கிறது பெரிய சமாச்சாரம். நிறைய பேர் அதை வாட்ச் பண்ணுறேன். உங்கள் பேர் சொல்லணுன்னு நீங்கள் பார்த்தோன்னே இதை சொல்லணுன்றது வாழ்த்துக்கு. ரொம்ப நன்றிங்க சார். எங்கள் மதுரை ஏரியாவில் சாருக்குன்னு ஒரு மரியாதை உண்டு. ஏன்னா அவங்க சொன்ன ஆச்சரியப்பட்ட விவசாயிகள்லாம் சேர்ந்து ஒன்றா நல்ல மனிதர். அவர் வந்த பின்னாடி நம்ம விவசாயம்லாம் நல்லா போச்சு. ஏன்னா ஒரு முருங்கைக்காய் விலை 10 ரூபா. முந்தானி முடிச்சு படம் வந்ததுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு ஒரு வாழ்வு கொடுத்த அந்த இயக்குனரை வணங்கி இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போகிறோம். ஒரு நிமிஷம், முருங்காய்க்கு வந்து இப்படி ஒரு உபயோகம் இருக்குங்கிறது வீட்டில் பெரியவங்க மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு தான். நான் வந்து சாதாரணமாக வீட்டில் வந்து பெரியவங்களுக்கெல்லாம் வந்து முருங்காய் சாம்பார் அது வைக்கும்போது குழம்பு காய் கொஞ்சம் அதிகமாக போடுவாங்க. நம்ம ஒரு 2 பீஸுன்னா போதும் விட்றா அப்படிம்பாங்க. 2 பீஸோட போதுன்ட்டு எங்கள் மாமா